அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் என்ன காரியங்களை செஞ்சால் அது சிறப்பாக இருக்கும், புதிய தொழில் இந்த மாதத்தில் தொடங்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பதில் இருக்குது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி தான் விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசி பார்த்திங்களா நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனமுமே பார்த்திங்களா கடல் நீரை போல் ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அமைதியாக இருப்பாங்க. திடீரென்று உணர்ச்சி பசப்படக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்களா மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாகவே இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்துடன் செயல்படக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்கள். இவங்க பார்த்திங்களா இவங்ககிட்ட உள்ள பயமும் சந்தேகமும் வெளியே மோட்டுத்தனமாக காணப்படும். அன்பு செலுத்துவதிலும் சரிங்க, பகையை பாராட்டுவதிலும் சரிங்க, இவங்க உச்சத்துக்கே சென்று வருவாங்க. விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா எதையுமே அறகுறையாக விட்டு விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்களா இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் பார்த்திங்களா அம்மன் வழிபாட்டுக்கு விசேஷமானது. ஊர்களில் அங்கங்கே கோயில் நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள் என்று விழா கோலம் பூண்டிருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, உறவினர்கள் சந்திப்பு என்று கோலாகலமாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு. அந்த இடத்துல புதனம் இருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. விருச்சிக ராசி ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க போகிறது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 24ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அனைவருமே கோவிலுக்கு சென்று வாங்க. உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும்னு சொல்லப்படுது. ஆடியில் உகந்த மாதமாக சொல்லப்படும் ஆடி அமாவாசையானது உகந்ததாகவும் சொல்லப்படுது. அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3 முக்கியமான பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க போகிறது. இது வரைக்குமே 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான நேரடி பார்வை இருந்து வந்தது. இதனால கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், பொறுப்பு, புரிதல் அதிகமாகவே இருந்திருக்கும். சமுதாயத்தில் பார்த்திங்களா மதிப்பும் மரியாதையும் அனைத்துமே உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதனால் சின்ன சின்ன அவமானங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போவது எல்லாமே நீங்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருந்தால் இது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் அதீத கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. துணையின் உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்துவது நல்லது. பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும் காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயங்கும். மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யலாம், அல்லது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. பண வரவு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்து பார்வை செய்கிறாரு. ஸோ 10ல் கேது ராசியுடன் சேர்ந்திருக்கிறாரு. இதனால் பார்த்திங்களா மன அழுத்தம், தேக்க நிலை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே தேங்கும் நிலையானது வாய்ப்பு இருக்குது. தொழிலில் பணமானது சிக்கும் வாய்ப்பு, பணம் தேங்குவது போன்ற நிலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டிற்கு குரு பார்வை 7ஆம் அதிபதியின் பார்வை இருக்கிறதுனால துணைக்கு பணவரவானது அதிகரிக்கும். உங்களுக்கு மட்டும் சுணக்க நிலையானது உருவாகிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா 7ஆம் அதிபதி 8ல் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வையிடுறதுனால வீட்டுக்குள்ளேயே வம்பு வழக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துணையின் உடல்நிலையை பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது. வேலையில் பார்த்திங்களா ஆளுமையை வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலம் வேலை பார்க்கும் இடத்துல சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். திடீர் அதிர்ஷ்டம், நல்ல செய்தி, டிரான்ஸ்போர்ட், இடமாற்றம் போன்றவை எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருந்தால் கூட ஆவணங்கள் சார்ந்த பிரச்சனை, தகவல் தொடர்பில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா சொந்த தொழில் செஞ்சு வரவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வரவு செலவு கணக்கை எல்லாமே சரிபார்க்கும் நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு இருக்கும்.
குருமார்கள் வழிபாடு, தந்தையோட ஆசீர்வாதமானது உங்களுக்கு இந்த டைமில் நிறையாவே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மாவிளக்கு போடுவது, குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு வரும் தடைகள் அனைத்துமே நீக்கும் ஒரு பரிகாரமாகவும் சொல்லப்படுது. மேலுமே பயணம், தொழிலில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியம். ஜாமீன் கையெழுத்து போடுவதை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே தாமதமாக வந்து சேருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கும் குழந்தைகளுக்கு ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. 30 முதல் 40 வயது உட்பட்டவங்களுக்கு இனம் புரியாத வருத்தம், ஏக்க நிலையானது, மன ரீதியான குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பானது இருக்குது. வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேணுங்க. வாகன விபத்து ஏற்பதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு. 40 முதல் 60 வயது உட்பட்டவங்களுக்கு செய்யாத தப்புகளுக்கு உங்களோட மேல் பழி வரதுக்கான வாய்ப்புகளும் காத்திருக்கிறது. தேவையில்லாத அசிங்கம், அவமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது. தொடர்ந்து நீங்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் எல்லாமே சரியாக மாற நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு, வராகி வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும் வர நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களோடு பழகுவது கத்தி மீது நடப்பது போன்று தான் சொல்ல முடியும். சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோவித்து கொண்டு பேசாமல் இருந்து விடுவாங்க, அல்லது வேண்டவே வேணாம் அப்படின்னு விலகி செல்வாங்க. இவங்களோட ஏச்சும் பேச்சும் பார்த்திங்களா தேள் கொடுக்கு போல சுருக்கென்று கொட்டி நண்பர் மற்றும் மற்ற ஆட்களின் மனதில் காயப்படுத்தவும் தயங்கவும் மாட்டாங்க. பொதுவாகவே பார்த்திங்களா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொய், பொருட்டு, பித்தலாட்டம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தா அவங்கள அடியோடு காலி செஞ்சுருவாங்க. அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாங்க. அவர் கதையை முடித்து விட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள். ஆசையும் கோபம் அதிகம் உள்ள விருச்சக ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் அதிக கடன்களை வாங்கி சமயத்தில் சிரமப்படுவாங்க. அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாத சிரமப்படக்கூடிய அளவுக்கு கூட கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய விருச்சக ராசி நண்பர்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா எந்த நேரமுமே ஒரு பயம் கலந்த மனதுக்குள் இருக்கும். சந்திரன் நீசமாகும் ராசி அப்படிங்கிறதுனால இவங்க மனதுக்குள்ள பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடியானது தோன்றுங்க. அதனால தான் யாரையுமே இவங்க நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது போல் விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, பாச குழந்தாக இருப்பாங்க. பழக்கத்திற்காக உயிரையே கொடுப்பாங்க. சினத்தின் எல்லையாக இருப்பாங்க. காதல் மன்மதனாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்கள். இதே மாதிரி இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு யோகமாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவ கிரகங்களில் வீர உணர்விக்கும் நியாய தர்மங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவானே இருக்கிறாரு. ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் மேசம், விருச்சகம் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகவும், மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ஒரு ராசியாகவும் இருக்கிறது. இதில் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். 12 ராசிகளில் 8வது ராசியாக வருவது தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்கள் தங்களோட வாழ்வில் பொருளாதார மேன்மையும் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை நீங்கள் சமர்ப்பித்து நீங்கள் தீபங்கள் ஏற்றி மனதார நினைத்து வழிபட்டு வர்றதுனால வாழ்வில் நல்ல பல மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறுமே வரும் சஷ்டி, கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்களா வெற்றி மாலை ஒரு முறை, செவ்வாய் அன்று வெற்றி மாலை சாற்று அல்லது சென்றூரம் சாற்றி நீங்கள் வழிபடுறதுனாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற துர்தஷ்டங்கள், தோஷங்கள் அனைத்துமே போக்கி ஒரு சிறந்த அற்புதமான வாழ்க்கை வாழ இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்சால் இதை செஞ்சு பாருங்கள். செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சால் அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பல வெற்றிகள் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.